தமிழ்நாடு முழுவதும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அலுவலர், வனவர், கணக்கர் உள்ளிட்ட 2327 பணியிடங்களுக்கு TNPSC முதல்நிலை தேர்வு நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 2763 மையங்களில் 7,93,966 பேர் தேர்வு எழுதி வருகின்றனர். சென்னையில் மட்டும் 251 தேர்வு மையங்களில் 75,185 தேர்வர்கள் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வு எழுதும் நபர்கள் அனுமதிச் சீட்டு தவிர வேறு எந்த ஆவணமும் எடுத்து வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 20 தேர்வர்களுக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை எழும்பூர் பிரசிடென்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் SK பிரபாகர் குரூப் 2 தேர்வு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்வர்கள் எழுதிய வினாத்தாள்களை திருத்தும் பணி அடுத்த 2 மாதங்களில் நடைபெறும் என்றார். இந்த திருத்துற ப்ராசஸ் ஒரு 2 மாதம் ஆகும். ஏன்னா மொத்தம் 7,93,000 பேர் எழுதுறதுனால நம்ம படிப்படியாக திருத்தி ஒரு 2 அல்லது 3 மாத காலத்துக்குள்ளே இதுக்கான முடிவு வெளியிட்டு முதல்நிலை தேர்வுகள் நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். அதாவது மெயின் தேர்வு நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். அது அந்த நம்ம ப்ரிலிமினரி திருத்தினப்புறம் ஒரு 1.5 மாத காலத்தில் அந்த மெயின் தேர்வு நடைபெறும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்டர்வியூ கிடையாது இந்த போஸ்ட்டுக்கெல்லாம். ஸோ எனவே அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே அவங்களுக்கு நம்ம விடையை வழங்கிடுவோம். கோயம்புத்தூரில் 113 மையங்களில் 33,490 பேர் குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு எழுதுகின்றனர். இந்நிலையில் டவுன்ஹால் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்திற்கு தேர்வு எழுத வந்த 2 மாணவிகள் சாலையை கடக்க முடியாமல் தவித்தனர். அப்போது அங்கிருந்த பெண் காவலர் உடனடியாக ஓடிச் சென்று அவர்களை தேர்வு மையத்திற்கு அழைத்து வந்தார். புதுக்கோட்டையில் 31 மையங்களில் நடைபெற்று வரும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளை 15,387 பேர் எழுதுகின்றனர். தேர்வு எழுத வந்தவர்களை அவர்களின் உறவினர்கள் வாழ்த்தி அனுப்பினர். மேலும் தேர்வு அறையை தெரிவிக்க முறையான அலுவலர் நியமிக்கப்படாததால் தேர்வு அறையை தெரிந்து கொள்ள ஒரே இடத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.